கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஒரு செய்தி. நீங்கள் காலையில் எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து இந்த நாளை துவங்கி இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, அன்றைய பழைய ஏற்பாடு அருளுரையா, இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவமா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாட்களிலே பழைய ஏற்பாடு வரலாறுகளையும் சரித்திரங்களையும் நாம் ஆதாம் தொடங்கி ஆதாம் ஏவாள் சரித்திரம், காயின் சரித்திரம், பாபேல் கோபுர சரித்திரம், பின்பு நோவாவின் சரித்திரம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இந்த ஆதியாகமத்தின் அனைத்து சரித்திரங்களையும் நாம் வரலாறுகளையும் கற்று கொள்வோமானால் அது காலம் போதாது. அது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக, ஆடாமல் அசையாமல் அப்படியே கேட்கலாம். அதற்கான விளக்கத்தை போதர்கள் தரும் பொழுது அது கேட்பதற்கு மகிழ்ச்சி. ஆனால் கிறிஸ்துவின் இன்றைய நாளுக்குரிய நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எவ்வளவு தூரம் நாம் கேட்கிறோம். அது அழகான சமையல் செய்து சாம்பாருக்கு ஒரு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் கிள்ளி போடுவது போல ஒரு சின்ன பிரசங்கத்தை முடிவிலே இயேசுவை பற்றி சொல்லி நாம் இந்த நாளின் பிரசங்கத்தை நிறைவு செய்யலாம் சொல்லி ஜெபித்து ஆத்மாவை ஸ்தோத்திரி சொல்லி வந்து விடுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வரலாறுகள் அனைத்தும் இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையானதிலே நம்முடைய ஸ்மார்ட் போனிலே இருக்கிறது. அனாவசியமாக தேவையற்ற பாவமான காரியங்களிலே நம்முடைய நேரத்தை ஸ்மார்ட் போனிலே செலவிடுவதை காட்டிலும், உங்களுக்கு தேவையான ஒரு பகுதியை, தேவையான ஒரு கேரக்டரை நீங்கள் எடுத்து இந்த ஸ்மார்ட் போனிலே நீங்கள் அந்த விளக்கத்தை கற்றுக்கொள்ளலாம். அதிக நேரம் செலவிட்டு நீங்களே கற்றுக்கொள்ளலாம். இதற்காக பைபிள் காலேஜ் தேவையில்லை, இதற்காக நீங்கள் அதிக நேரம் செலவிட தேவையில்லை. உங்களுடைய விருப்பமான நேரத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். இதனால் பலவிதமான பாவ பழக்கங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைய நாளின் கிறிஸ்தவ அனுபவ வாழ்க்கை வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் மிகுந்த கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இன்னும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பிறரை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று பிறரை மன்னிப்பதும், நாம் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பதும், உடனடியாக நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு வாழ்வதும், அந்த எண்ணத்திலே வாழ்வதுதான் இந்த காலத்தின் அனுபவ வாழ்க்கையாகும். இன்று தேவனோடு நீர் எப்படி இருக்கிறாய் என்பதை குறித்து நாம் பிரசங்கத்தை கேட்க வேண்டும். நம்முடைய திருச்சபை போதர்கள் கொடுக்கப்பட்ட அந்த 40 நிமிடத்திலே இப்படிப்பட்ட போதகத்தை சொல்லி விசுவாசிகளை அவர்கள் எந்த மனுஷனையும் தேறினவர்கள் ஆகும்படி நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி கொலோசியர் 1:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதாகம வரலாறுகளை அவர்கள் எப்படியோ கற்றுக்கொள்வார்கள். இதை புரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களிலே நமக்கு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், குறுகிய காலத்தில் தேவனுடைய வசனத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்போம். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.